ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு அருகே நெடுங்குளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கொழுந்து விட்டு எரியும் காட்டுத் தீயை 10க்கும் மேற்பட்ட தீயணைப்பு துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெயிலானி வழங்க கேட்கலாம். ஜெயிலானி, இந்த தீ எப்பொழுது ஏற்பட ஆரம்பித்தது? எவ்வளவு மணி நேரமாக எரிந்து வருகிறது? இதை அணைப்பதற்காக என்னென்ன முயற்சிகளில் தீயணைப்பு துறையினரும் வனத்துறையினரும் ஈடுபட்டு வருகிறார்கள்? இதனால் எந்த அளவிற்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது சொல்லுங்க. மோகன், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வனப்பகுதியில் சாம்பல் நிற அணிகள் சரணாலயம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் ஆகிய 2 சரணாலயங்கள் இயங்கி வருகின்றன. இந்த அடர்ந்த வனப்பகுதியில் யானை, புலி, மிலா, மான், காட்டெருமை, காட்டுப்பன்றி உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் வசித்து வருகின்றன. மேலும் இப்பகுதியில் பல அரிய வகை மூலிகை செடிகளும் அமைந்துள்ளது. இந்த நிலையில் வத்திராயிருப்பு அருகே நெடுங்குளம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பீட் 3 திடீரென இரவு காட்டுத்தீ பற்றி தீ மளவளவென எரிந்து வருகிறது. மலைப்பகுதியில் பற்றிய தீ சரணாலய பகுதி முழுவதும் பற்றி எரிந்து வருகிறது. திடீரென பற்றி எரிந்த காட்டுத்தீயால் பல அரிய வகை மூலிகைகள் பாதிப்படைவதற்கும் மற்றும் சிறிய வகை வனவிலங்குகள் பாதிக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக வன ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக மலைப்பகுதியில் தீயானது வேகமாக பரவி வருகிறது. இதனால் வனத்துறையினர் அந்த தீயை அணைக்கும் பணியில் சற்று தொய்வு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து வனத்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர் என 10க்கும் மேற்பட்டோர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் விரைவில் தீயானது அணைக்கப்படும் எனவும் தெரிவிக்கிறது. மோகன், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்கு நன்றி ஜெயிலானி.